நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தேர்தல் பத்திரம் மூலம் நிதி திரட்டிய பாஜக கையும் களவுமாக பிடிபட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக வெளிப்படைத்தன்மையுடனும் நிதி பெற்றதாக கூறினார். கட்சிக்கு கிடைக்கும் நிதியை திமுக எப்போதும் தணிக்கைக்கு உட்படுத்தும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி திரட்டி கையும் களவுமாக சிக்கிக் கொண்டதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்பட்ட சில நிறுவனங்கள் அடுத்த சில நாட்களில் பாஜகவுக்கு தாராளமாக நிதி அளித்துள்ளதே அதற்கு சான்று என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக நிதி திரட்டியது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரம் தாழ்ந்து விமர்சித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு இத்தனை கோடியை கொடுத்திருக்கின்ற பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால் ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல. ஆனால் உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும். தொழிலதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா மூலம் பல கோடி ரூபாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிதி சென்றிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். அதனால் விசிக திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா, எடுத்து வெளியிட சொன்னாரு. மார்டின் அவருடைய மருமகனாமா, அவரு மூலமா தான் உங்களுக்கும் திமுகவுடைய 90% பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க பக்கத்தின் பிடிச்சா ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும்? எதுக்கு? ஃபண்டர் மேடம் ஃபண்டர். அவரை விசாரணை நிறுவனங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கின்றன. விசாரணையில் அப்படி இருந்தால் அவர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கட்டும். எங்கள் கட்சியில் அவர் ஒரு தொண்டர், ஒரு பொறுப்பாளர், அவ்வளவுதான். இது ஒரு யூகமான கேள்வி. முதல்ல விசாரணை நிறுவனங்கள் செய்யட்டும். குற்றம் செய்யப்பட்டிருப்பது உண்மையாக இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும். அதில் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம். சென்னை ஆவடி அருகே பேருந்தில் கடத்தப்பட்ட 15,000 போதை மாத்திரைகளை தேர்தல்